வெல்கம் டு சசி மீடியா. பட்டிமன்ற பேச்சாளர் ராஜா அவர்கள் ஒரு பெண்ணுக்கிட்ட போய் நீ என்ன ஜாதி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. அது கேட்டதை அந்த பொண்ணு சோஷியல் மீடியாவில் போட்டு விட்டாங்க. அது பெரிய அளவில் வைரல் ஆகி ராஜா அவர்களை போட்டு வறுத்து எடுத்துட்டாங்க. இப்போ ராஜா அவர்கள் ஒரு வீடியோவில் தோன்றி சில விஷயங்கள் பேசியிருக்காரு. உண்மையிலே இதில் என்ன நடந்தது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை லைக் பண்ணிடுங்க. இந்த விஷயத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நம்ம பிக் பாஸ் ஆரி அவர்கள் இருக்கார்ல, ஆரி அர்ஜுனன் 4வது சீசனுடைய வின்னர். ஸோ அவர் இப்போ கலைஞர் டிவியில் ஒரு சில நிகழ்ச்சிகள் நடத்திக்கிட்டு இருக்காரு. அதாவது நீயா நானாவுக்கு ஈக்குவலான ஒரு நிகழ்ச்சி தான். அதில் ஒரு டாபிக் ஒன்று எடுத்து வரப்பட்டது. பட்டிமன்றங்களில் என்னென்ன குளறுபடிகள் நடக்குது, என்னென்ன விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் போணுச்சு. அதில் ஒரு சில பெண்கள் கருப்பாக இருக்கிறனால எங்களை ஒதுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய குறைகள் சொன்னாலும் அதில் பெரும்பான்மையானவர்கள் ஒரு குறையை சொன்னாங்க. என்னென்னா ஜாதி பார்த்து எங்களை ஒதுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரியான குறைகளை வச்சாங்க. இது ஒரு 6-7 மாதத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு ஷோ, அதை நான் பார்த்தது. ஸோ அப்போ ஆரி அவர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது இன்னும் இங்கே மாதிரியான விஷயங்கள் நடக்குதா அப்படின்னு கேட்டால் பெரும்பான்மை இடங்கள் இது நடக்குதுங்க அப்படிங்கிறது தான் அங்கே வந்திருந்த எல்லாருமே சொல்லியிருந்தாங்க. அப்போ அந்த பட்டிமன்றத்துக்குன்னு ஒரு தலைவர் இருப்பாங்களா, அதை ஒரு கமிட்டி இருக்கும், அதில் ஒரு தலைவர் இருப்பார்ல, அவர் இதெல்லாம் இங்கே போட்டு விடாதீங்க, நமக்குள்ளே பேசி சரி செய்துக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது கூட ஆரி அவர்களை கண்டித்தார். சார், குறைகளை சொல்கிறாங்க, அதை நிவர்த்தி செய்கிறதுக்கு தான், நீங்கள் எங்களை போட்டு விடாதீங்கன்னு சொல்கிறது தப்பாக இருக்குது சார் அப்படிங்கிற மாதிரிலாம் கண்டித்தார். சரி, இதுலேருந்து விலகி வந்துடுவோம். இந்த ஒரு விஷயத்தை மைண்டில் வச்சுங்க. பட்டிமன்ற பேச்சாளர் ராஜா அவர்களை தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஒரு பண்டிகை அப்படின்னு ஒன்று வந்ததுன்னா எது இருக்கோ இல்லையோ அவருடைய பட்டிமன்றம் இருக்கும். சாலமன் பாப்பையா, பாரதி பாஸ்கர், இவங்க இந்த டீமோட இந்த பட்டிமன்றம் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். அவருடைய ஆடியன்ஸ் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக நிறைய பேர் இருக்காங்க. அவருடைய பேச்சுக்காகவே காத்திருப்பாங்க. ஏன்னா கடைசியில் பேச வைப்பாங்க. பட்டிமன்றத்தில் கடைசியில் பேசுகிறது தான் சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிறது தான். அந்த விதத்தில் அந்த டீமில் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் தான். அவர் இருக்கிற இடம் ஜெயிக்குதோ இல்லையோ அந்த அவருடைய பேச்சுக்கு ஒரு காமெடி இருக்கும். அவருடைய பேச்சில் ஒரு காமெடி, அதில் சிந்திக்க வைக்கிற நிறைய கருத்துக்களை சொல்லக்கூடியவர் தான். இவர் அமெரிக்கா அட்லாண்டிக் மாகாணத்துக்கு போயிருக்காரு. அங்கே ஒரு பட்டிமன்றம் பிப்ரவரி 2-3 தேதிகளில் நடந்திருக்கு. அங்கே பட்டிமன்றம் முடிஞ்சு ஒரு இடத்துல சாப்பாடு கொடுக்குறாங்க. ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் ட்ராவல் பண்ணி போய் சாப்பிடணும். அப்போ அங்கே ஒரு பொண்ணு வந்திருக்காங்க. அவங்க சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. கொடுத்ததுக்கு அப்புறமேட்டுக்கு சாப்பிட்டுக்கிட்டு அவர் இங்கே வந்துட்டார். வந்ததுக்கப்புறம் 9ஆம் தேதி வாக்கில் ஒரு செய்தி வருது. என்ன செய்தி அப்படின்னா, ஒரு ஆண் நபர் ஒரு சோஷியல் மீடியா பேஜில் ஒரு விஷயத்தை பதிவு பண்ணுறாரு. பேரெல்லாம் சொல்ல வேண்டாம். என்னன்னா, என்னுடைய சகோதரி அவர்கள் ராஜா அவர்களை வெல்கம் பண்ணி அவருக்கு சாப்பாடு கொடுக்க போயிருக்காங்க. அப்போ சாப்பாடெல்லாம் நல்லா இருந்திருக்கு. சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் ராஜா அவர்கள் கேட்டிருக்காரு, நீங்கள் யார், எந்த ஊர் அப்படின்னு சொல்லி எல்லார்ட்டையும் கேட்டுட்டு என் சகோதரிகிட்ட வரும்பொழுது கேட்டிருக்காரு, நீங்கள் எந்த ஊர் அப்படின்னும்போது ஊர் பேர்லாம் சொல்லி சாப்பாடெல்லாம் சொன்னதுக்கப்புறம் செட்டியாரா அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டார். என்னுடைய சகோதரி இதுக்கு பதில் சொல்லலை. திரும்பவும் ராஜா அவர்கள் நீங்கள் என்ன ஆள் அப்படின்னு சொல்லி என் தங்கச்சிக்கிட்ட கேட்டிருக்காரு அப்படிங்கிற மாதிரி அந்த செய்தியை ஃபேஸ்புக்கில் போட்டிருக்காங்க. இதை போட்டவருடைய சகோதரி தான் இந்த விஷயத்தை அவர்கிட்ட சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு தான் இந்த விஷயம் நடந்திருக்கு. அதை அவர் ஷேர் பண்ணிட்டாரு. இப்போ இந்த விஷயம் வந்த உடனே சும்மா இருப்பாங்களா? போட்டு வறுத்த எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படி ராஜா நீங்கள் இதை பண்ணலாம்? உங்கள் மேலே நாங்கள் எவ்வளோ மரியாதை வச்சுருக்கோம், நீங்கள் போய் எப்படி ஜாதி கேட்கலாம் அப்படின்ற மாதிரி அவரை போட்டு வறுத்த எடுத்தாங்க. இது ஒரு தரப்பு. அப்படின்னா இன்னொரு தரப்பு என்ன தப்பு, ஜாதி தானே கேட்டார், அது எந்த தப்பும் இல்லையே, வேறு எதுவும் தப்பாக கேட்கலையே அப்படிங்கிற மாதிரி வாதாடுறவங்களும் இங்கே இருக்காங்க. ஸோ இந்த 2 விஷயத்தையே 2 மனப்பான்மையாக எடுத்துக்கலாம். ராஜா அவர்களை பார்த்து நீங்கள் எப்படி சார் நீங்கள் இதை கேட்கலாம் அப்படின்னு கேட்டாங்க இல்லையா, தமிழனுடைய மனநிலை. ஜாதி கேட்டதில் என்ன தப்பு இருக்குங்க அப்படின்னு கேட்டாங்க இல்லையா, அது இந்தியர்களுடைய மனநிலை. இப்போ உங்களுக்கு இது குழப்பற மாதிரி இருக்கும், என்னடா தமிழன்ற இந்தியன்ற அப்படின்னு. ஒன்றுமே இல்லை. நீங்கள் நார்த்து சைடு ட்ராவல் பண்ணி போயிருந்தீங்கன்னா, அங்கே வாழ்ந்துருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த விஷயம் புரிஞ்சிருக்கும். உதாரணத்துக்கு என்னுடைய பேர் என்ன அப்படின்னு கேட்டு நான் கணேஷ் அப்படின்னு சொன்னேன்னு வச்சுக்கிங்களேன், அவங்க அடுத்த வார்த்தை கேட்பாங்க, உங்களுடைய சர்நேமை சொல்லுங்கள் அப்படின்னு. சர்நேம் அப்படின்னோன்னா நான் குமார்னு சொன்னோன்னா ஓகே அப்படின்ட்டு போயிடுவாங்க. இப்போ நீங்கள் சொல்லுவீங்க, அதாவது நம்ம முழு பேரை தானே கேட்டாங்கன்னு அப்படின்னு உங்களுக்கு தோணும். அவன் சர்நேம்னு கேட்டது உங்கள் ஜாதி என்ன அப்படிங்கிறது தான். அவங்கள பொறுத்த வரைக்கும் சர்நேம் அப்படிங்கிறது ஜாதி தான். அந்த பேரை நமக்கு புரியுதோ இல்லையோ, அந்த குமார்ன்ற பேர் அவனுக்கு புரியுதோ இல்லையோ, அவன் கேட்டுட்டு அமைதியாக போயிடுவான். ஏன்னா நார்த்தை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய சர்நேம் எல்லாமே ஜாதியாக தான் இருக்கும். எல்லாமே அவங்களுடைய பேரில் ஜாதியை சேர்த்துருப்பாங்க.
அப்போ அவங்க பேரை கேட்கும்போது முழுசாகவே சொல்லுவாங்க. அதாவது இப்போ ஷாருக் கான், சல்மான் கான், இந்த கானுங்கிறதே ஜாதி தான். இப்படி எல்லார்ட்டையுமே வந்து அந்த ஜாதிகள் இருக்கும் அவங்க சொல்லுவாங்க. நம்மளை மாதிரி ஆட்கள்கிட்ட அது கிடையாது. நம்மளோட வெறும் பேரை மட்டும்தான் வச்சுருக்கோம். இந்த பேரை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த தமிழ்நாட்டில் போய் எங்கேயாவது எந்த இடத்துலையாவது அவன் பேர் என்ன கணேஷ்னு சொன்னால் நல்ல பேருங்க அப்படின்ட்டு போயிடுவோம். ஆனால் நார்த்தில் அப்படி விட மாட்டான். அவன் உடனே கேட்பான், உன் சர்நேம் என்ன அப்படின்னு கேட்பான். அவனுக்கு நம்ம பாஷை புரியாது, நம்ம யாருன்னு தெரியாது, இருந்தாலும் அவன் கேட்பான். ஏன்னா அது அவனுக்கு பழகிருச்சு. அதனால தான் அவன் வந்து ஜாதி கேட்குறது தப்பு இல்லைன்னு சொல்கிறான். நம்மளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அதுலேருந்து விலகி வந்துட்டோம். நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம பேர்னா பேர், அதை சொல்லிட்டு வந்துடுவோம். இப்போ ராஜா அவர்கள் இந்த ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு. ஆனால் அதை வந்து அவர் பண்ணாரா இல்லையா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது அப்படிங்கிற பட்சத்திலேயே அவர் வழியாக இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்ன உடனே, ராஜா நீங்கள் இதை எப்படி பண்ணலாம், இது தப்பு அப்படின்னு சொன்னோம் இல்லையா, இதுதான் நம்மளுடைய மனநிலை. நம்ம அவங்கள்லேருந்து கொஞ்சம் முன்னேறி மேலே வந்துட்டோம் அப்படிங்கிறது தான். அதனால தான் இந்த பிரச்சனை. சரி, இது முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கு ராஜா அவர்கள் வந்து ஒரு விளக்கம் கொடுத்துருக்காரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சத்தியமாக அந்த மாதிரிலாம் பண்ணலைங்க. இந்த மாதிரி அங்கே போனோம், அங்கே போய் 3ஆம் தேதியே ஒரு மீட்டிங் இருந்தது. அந்த மீட்டிங்கில் இங்கே தமிழ்ச்சங்கம் பிரிஞ்சு கிடக்குது, ஒவ்வொருத்தவங்க ஒரு பிரிவு வச்சுருக்கீங்க, எல்லாம் ஒன்றிணைங்க, அதுதான் தமிழுக்கு நல்லதுங்கிற ஒரு விஷயத்தை கூட நான் பேசியிருக்கேன். அந்த காணொளி இருக்குது பாருங்கள் அப்படிங்கிறதையும் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் நான் கேட்டது செட்டிநாடு சமையலான்னு தான் கேட்டேன். ஏன்னா நம்ம ஊரை விட அங்கே சாப்பாடு நல்லா இருந்தது, அதனால கேட்டேன், இது செட்டிநாடு சமையலான்னு கேட்டேன். அது அவங்களுக்கு வந்து வேறு மாதிரி விழுந்திருக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்கிறாரு. பேசியிருந்தா அன்றைக்கி ஈவினிங்கே ஒரு மீட்டிங் இருந்தது, அங்கே என்னை கேட்டிருக்கலாம். ஆனால் அவங்க அப்படிலாம் கேட்காம நான் வந்ததுக்கப்புறம் ரொம்ப நாள் கழித்து இந்த மாதிரியான விஷயத்தை பரப்பியிருக்காங்க. நான் எப்பொழுதும் இந்த மாதிரி பண்ணக்கூடியவன் இல்லை அப்படிங்கிறதையும் ஒரு அறிக்கையை விட்டுருக்காரு. ஸோ இதுலேருந்து நம்ம பார்த்துக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராஜா அவர்கள் இந்த விளக்கத்தை கொடுத்துருக்காரு. இப்போ ராஜாவுக்கு ஆதரவும் நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ராஜா அவர்கள் இதை அப்படி பண்ணியிருப்பாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதில் வாய்ப்புகள் ரொம்ப கம்மி தான். ஏன்னா நிறைய இடங்களில் நிறைய விஷயங்களை அவர் வந்து தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கவர். இந்த சமுதாயத்தை பற்றியும் சமுதாய கருத்துக்களை பற்றியும் நிறைய இடங்களில் சொல்லியிருக்காரு, சிந்திக்கவும் வச்சுருக்காரு. அப்பேற்பட்டவர் போய் அந்த மாதிரியான விஷயங்களை பண்ணியிருப்பாரா அப்படின்னு கேட்டால் பண்ணியிருக்க வாய்ப்பு இல்லைன்னு தான் எனக்கு தோணுது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு அறிமுகம் இல்லாத ஒருத்தவங்களுக்காக அறிமுகப்பட்ட ஒருத்தவரை சந்தேகப்படுறது தப்பு அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. ஏன்னா ராஜா அவர்கள் வந்து இதை புறக்கணிச்சிருக்கலாம், ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. இதுக்கு இந்த ஃபேஸ்புக்கில் வந்ததை வந்து அவர் புறக்கணிச்சிட்டு போயிருந்தால் இது ஒரு வதந்தி அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிருக்கலாம். ஆனால் அவர் அப்படி போகல, நேராக வீடியோக்குள்ளே வந்து எல்லாத்தையுமே சொல்கிறாரு. சொல்லிவிட்டு அவங்கள மாதிரி ஆட்களை நாங்கள் வந்து தப்பாக நினச்சிக்க முடியாதுங்க, நாங்கள் வெளியூர் போகிற எங்களுக்கு நல்ல உணவு அவங்க தான் கொடுக்குறாங்க. 10 நாள் தங்கியிருந்தாலும் அந்த 10 நாள் தமிழ் சாப்பாடு எங்களுக்கு ஓடி வந்து கொடுக்குறாங்க. அப்பேற்பட்டவங்கள்ட்ட நாங்கள் ஏன் இந்த மாதிரியான விஷயத்தை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத அவர் ரொம்ப தெளிவாகவே சொல்லியிருக்காரு. அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் அவர் இந்த விஷயத்தில் தப்பு பண்ணியிருக்க வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறது தான் தோணுது. என்னுடைய கருத்துக்களில் உங்களுக்கு உடன்பாடு இருந்தால் அந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படிங்கிறத சொல்லி நான் விடைபெறுறேன். நன்றி, வணக்கம்.